அரசியல் கட்சியா சில நாட்களுக்கு அப்புறம் மாறும்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைங்க, நான் அவரோட பேட்டிலேயே தெளிவா சொல்லியிருக்காரு. டிசம்பர் 2025 24/12/2025 அவர் ராஜினாமா கொடுத்தாரு. கட்சி தலைமை எலெக்ஷன் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் அவரோட கடமையை முழுமையா நிறைவேற்றி இருந்த கட்சிக்கு உண்மையா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். எப்படின்னா ஆனா பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுமாங்கிறத நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா. அது எங்க இயக்கத்தை, புது இயக்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கமா மாறி தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் அனைத்து கட்சிகளையும் புறம் தள்ளி நாங்க முதலிடத்துக்கு வருவோம் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். ஆனா நாங்க எல்லாருமே கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் வீதி லீடர்ஸ்ல நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிருக்காங்கிற டேட்டா இன்னும் தெரியல. அது நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும். இப்ப புது உறுப்பினர்கள் 12 மணில இருந்து இன்னைக்கு சுமார் 2 மணி ஆச்சு. 2 மணி நேரத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை VTheLeaders.org ஒரு 3 லட்சத்தை கடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 3 லட்சம் கரெக்டா 3,517,000 பேர் இப்ப நான் பார்க்கும்போது இருக்குங்க. இல்ல அப்படி இல்லைங்க, பாஜக இருந்து வந்தவங்க கொஞ்சங்க. பொதுமக்கள் இடத்துல இது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்குது. எந்த கட்சியும் இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த அரசியல் கட்சியும் சாராம எந்த அரசியலுமே பிடிக்காம இருந்தவங்க நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 லட்சம் பேர்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் பொதுமக்கள், நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய படித்து அறிவார்ந்த பொதுமக்கள் தான் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க.